Hi all. Today we are going to see the topic active to passive voice. Perfect tenses-ல எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். இந்த 3 டென்ஸ்லேயும் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ரூல்ஸ் என்ன, ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா அதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆஸ் ஆர் ஹேவ் ப்ளஸ் V3 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஆக்டிவ் வாய்ஸில் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆஸ் ஆர் ஹேவ் ப்ளஸ் V3 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். அதே பேசிவில் பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான், ஆப்ஜெக்ட் முன்னாடி வந்துடும், ப்ளஸ் ஆஸ் ஆர் ஹேவ் பீன் ப்ளஸ் V3 ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். சப்ஜெக்டை தான் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனாக எழுதுவோம், சப்ஜெக்டை தான் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனாக எழுதுவோம். ஆஸ் ஆர் ஹேவ்க்கு நடுவில் என்ன போட்டுடணும் அப்படின்னா, பீன் அப்படின்ற வேர்டு இங்கே வந்துடும். ஏன் வரும் அப்படின்னு நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது சொல்கிறேன். இதே நீங்கள் இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆஸ் ஆர் ஹேவ்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், இங்கே ஹேட் வந்திருக்கு, அப்போ இது பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஆட் ப்ளஸ் V3 வந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸை பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் V3 ப்ளஸ் ஆப்ஜெக்ட் வந்துச்சுன்னா அது என்ன டென்ஸில் இருக்குது, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. நம்ம எல்லா பர்ஃபெக்ட் டென்சஸ்லேயும் ஒன்றே தான் ஃபாலோ பண்ணுறோம். என்னென்னா, பீன் ஹேவ் ஃபார்ம் ஆட் ஃபார்ம்க்கு அப்புறமா பீன் போட்டுப்போம். அதுதான் பேசிவ் ஃபார்ம்க்கான ரூல்ஸு. அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் ஆட் பீன் ப்ளஸ் V3 ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், இதுதான் இதோட பேட்டர்ன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், எங்கே பை போடுவோம் அப்படின்ற கொஷின்ஸ் வரும். அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்டுக்கான ரூல். சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஹேவ் ஆர் ஷல் ஹேவ் ப்ளஸ் V3 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். வில் ஹேவ் ஆர் ஷல் ஹேவ் ப்ளஸ் V3 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஃப்யூச்சருக்கான வில் இருக்குது, பர்ஃபெக்ட்கான ஹேவ் இருக்குது. ஸோ இது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். சம்டைம்ஸ் வில் போடுவோம், ஐவி வரும்போது ஷல் ஹேவ் போடுவோம். மற்ற ப்ரொனவுன்ஸ்க்கு எல்லாமே யூ ஹி ஷி தேக்கு எல்லாத்துக்குமே வில் ஹேவ் போடுவோம். நெக்ஸ்ட்டு பாசிவ் ஃபார்மில் எப்படி இருக்குன்னா, ஆப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஹேவ் ஆர் ஷல் ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் V3 ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். V3 ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா ஹேவ் ப்ளஸ் V3 இருக்குது, ஆர் ஹேஸ் ப்ளஸ் V3 இருக்குது. பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா ஹேட் ப்ளஸ் V3 இருக்குது. ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்னா வில் ஹேவ் ஆர் ஷல் ஹேவ் ப்ளஸ் V3 இருக்குது. ஸோ V3யாக தான் இருக்குது, அதுக்கு முன்னாடி வர ஆக்சிலரி மட்டும் மாறிட்டே இருக்குது. ப்ரெசன்ட்னா ஹேவ் ஆர் ஹேஸ், பாஸ்ட்னா ஹேடு, ஃப்யூச்சர்னா வில் ஹேவ் ஷல் ஹேவ். ஐ ஹோப் ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கோ டு எக்ஸாம்பிள்ஸ். ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பார்க்க போகிறோம். லெட்ஸ் see the examples. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். நம்ம ஆக்டிவ் டு பேசிவ் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், சப்ஜெக்ட் இருக்கா, வேர்ப் இருக்கா, வேர்ப் இருந்துச்சுன்னா அது என்ன டென்ஸில் இருக்குது அப்படின்னு கவனிக்கணும். ஆப்ஜெக்ட் இருக்கான்னு பார்க்கணும். இது 3 சரியாக இருந்தால் தான் நம்மளால் ஆக்டிவ் டு பேசிவ் பண்ண முடியும். ஸோ இங்கே நமக்கு சப்ஜெக்ட் என்ன இருக்குது, ஐ. ஸோ இது சப்ஜெக்ட். ஹேவ் ப்ளஸ் V3 இருக்குது. ஸோ இது ரெண்டும் வி அண்ட் இட் இஸ் த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஹோம்ஒர்க் இஸ் த ஆப்ஜெக்ட். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், ஹோம்ஒர்க் இஸ் த ஆப்ஜெக்ட் தூக்கி சப்ஜெக்ட் ப்ளேஸில் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு ஐ நமக்கு இடம் மாறணும் இல்லையா. ஐயோட ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்ன, மீ. எஸ், ஐயோட ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் மீ. ஸோ இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஹோம்ஒர்க்குன்றது என்ன ப்ரொனவுனாக கன்சிடர் பண்ணுவோம், தேர்ட் பர்சன் சிங்குலர், இட்டாக கன்சிடர் பண்ணுவோம். ஹோம்ஒர்க்கை இட்டாக கன்சிடர் பண்ணும்போது நம்ம என்ன போட முடியாது,
ஹேவ் போட முடியாது. அப்போ என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா ஹேஸ் போட்டுக்கலாம். ஹோம் ஒர்க் ஹேஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நான் ரூல் படி என்ன போடணும்? பீன் போடணும். ஹோம் ஒர்க் ஹேஸ் பீன் கம்ப்ளீட்டட் வேர்ப் ஃபார்ம் எல்லாம் முடிகிற இடத்துக்கு அப்புறம் தான் நம்ம பைன்ற ப்ரிப்போசிஷன் போடுவோம். இது நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்ப் ஃபார்ம்க்கு அப்புறம் தான் பை போடுறோம். ஸோ இட்ஸ் ஈஸி. என்னென்ன ஸ்டெப் பண்ணணும்? சப்ஜெக்டை தூக்கி ஆப்ஜெக்டாக போட்டோம், அது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனை எழுதணும். ஆப்ஜெக்டை தூக்கி சப்ஜெக்டாக போட்டோம், இந்த சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன போட்டிருக்கோம்? ஆக்சிலரி வேர்ப் போட்டிருக்கோம். சப்ஜெக்ட் சிங்குலரான்னு பார்க்கணும், ப்ளூரலான்னு பார்க்கணும். சிங்குலர்னால் சிங்குலர் வேர்ப். இதில் என்ன டென்ஸ் இருக்கோ அதே டென்ஸில் என்ன போடுறோம்? ஆக்சிலரி வேர்ப் போடுறோம். அண்டு பர்ஃபெக்ட் டென்ஸுன்றதுனால பீன் போடுறோம். பீனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கொண்டே அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலாக ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் ஹோம் ஒர்க் அப்படின்னா என்ன அர்த்தம்? முடிச்சிருக்கேன், என்னோடய ஹோம்ஒர்க் முடிச்சிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் அதே அர்த்தம்தான். ஹோம்ஒர்க் என்னால் முடிக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? லெட்ஸ் see the next example. இங்கே வி எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு பர்சன் ப்ளூரல் ஃபார்ம் என்னது? we have bought some chocolates. we have bought some chocolates. இப்போது இதில் சப்ஜெக்ட் எது? we. have bought எது? verb. some chocolates-ன்றது ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது என்ன பண்ணணும்? we will go here. some chocolates சப்ஜெக்ட் பிளேஸ்க்கு வந்துடுது. ஸோ some chocolates அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? வேர்பை பார்க்கணும். வேர்பை have. இதுவும் சாக்லேட்ஸ்ன்றது ப்ளூரல். ஸோ என்ன போட்டுக்கலாம்? ஹேவே போட்டுக்கலாம். ஹேவுக்கு அப்புறம் பர்ஃபெக்டில் என்ன போடணும்? பீன் போடணும். பாட் அப்படின்னு இருக்குது. பாட் ஆல்ரெடி பாஸ்டில் இருக்குது. இதோட V3 ஃபார்மும் பாட்ன்றதுனால அப்படியே போட்டுக்கலாம். some chocolates have been bought by us. வியோட ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஃபார்ம் என்ன? us. ஸோ நம்ம ஈஸியாக பாசிவ் ஃபார்மாக மாற்றிட்டோம். நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதை தெளிவாக புரிஞ்சிட்டோன்னா எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் பர்சனில் நம்ம யூக்கு வந்திருக்கோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யூ தான் சிங்குலர் அண்ட் ஆல்சோ ப்ளூரல். இப்போது யூ ஹாவ் டன் எ கிரேட் ஜாப். இப்போது வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம்? சப்ஜெக்ட் எது, வேர்ப் எது, ஆப்ஜெக்ட் எதுன்னு பண்ணுவோம். அதே மாதிரி தான் பண்ணணும். சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட். ஸோ எ கிரேட் ஜாப் ஹாவ், நடுவில் என்ன வரணும்? பீன் வரணும். எ கிரேட் ஜாப் ஹாவ் பீன் டன் பை. யூவோட ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஃபார்மும் யூவே தான். எ கிரேட் ஜாப் ஹேவ் பீன் டன் பை யூ. பாசிவாக மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் பர்சன் சிங்குலரில் ஒரு எக்ஸாம்பிளும், சப்ஜெக்ட் தேர்ட் பர்சன் சிங்குலரில் ஒரு எக்ஸாம்பிளும், தேர்ட் பர்சன் ப்ளூரலில் ஒரு எக்ஸாம்பிளும் எழுத போகிறோம். சாந்தினி ஹேஸ் மேட் எ டால். சாந்தினி ஒரு டாலை உருவாக்கி இருக்கா. ஸோ சாந்தினி இஸ் த சப்ஜெக்ட், ஹேஸ் மேட் இஸ் த verb, a doll is the object. a doll is the object. ஸோ அது சப்ஜெக்டாக எழுதணும். a doll has been made by சாந்தினி. உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் கிளியர் பண்ண முடியும். ஐ வில் ட்ரை டு கிளியர். இண்டிவிஜுவலாக உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாலும் ப்ளீஸ் கைண்ட்லி போஸ்ட் இன் த கமெண்ட் செக்ஷன். ஐ வில் ட்ரை டு கிளாரிஃபை இட். நெக்ஸ்ட்டு தே ஹாவ் ஃபேஸ்டு மெனி ப்ராப்ளம்ஸ். இது என்ன? தேன்றது தேர்ட் பர்சன் ப்ளூரல். ஹாவ் ஃபேஸ்டு சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட். இப்போது மெனி ப்ராப்ளம்ஸ் முன்னாடி வந்துடுது.
many problems have been faced by object pronoun என்ன தேவோட object pronoun them. Many problems have been faced by them. So simple. So next I will post past perfect, future perfect also. ஸோ இதில் நெக்ஸ்ட் இம்பர்சனல் பாசிவ் வாய்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது பர்ஃபெக்ட் டென்சஸ்லாம் இல்லை நமக்கு. ஆக்சுவலாக பாஸ்ட் பர்ஃபெக்ட்டும் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்டும் இன்னும் பார்க்க வேண்டியது இருக்குது. அதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன கிராமர் டீச் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த கிராமர் டாபிக் பார்க்கலாம். ஆல்ரெடி சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் சென்டென்சஸ் ரொம்ப கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே கிளாஸ்னால் என்ன, ஃப்ரேஸ்னால் என்ன, சிம்பிள் சென்டென்ஸ்னால் என்ன, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னால் என்ன, காம்பவுண்ட் சென்டென்ஸ்னால் என்ன, 7-8 டைப் எல்லாமே ஒவ்வொரு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு வேணும்னா போய் கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப நன்றி என் வீடியோ பார்க்குறதுக்கு. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.